சார் வணக்கம். வணக்கம். அ இப்ப வர்மா பத்தி நெறைய பேருக்கு தெரியல சார். அது நான் பொதுவா எப்படின்னா, இப்ப இந்தியன் படத்துல வர மாரி சண்டை அந்த மாரி ஒரு மாரி தான் இருக்கு மக்கள் மத்தியில. நீங்க அத எந்த ஆஸ்பெக்ட்ல கத்துக்கிட்டீங்க? வர்மானா என்ன? உங்க இதுபடி வர்மானா என்ன? எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் நீங்க. பரவலா பொதுமக்களுக்கு தெரியிற மாதிரி சண்டை போடுறதுக்கு, அடுத்தவங்கள தாக்குறதுக்கு, அதுக்காக தான் இந்த வர்மா இருக்கு ஓகே, அப்படின்னு பரவலா அறியப்பட்டிருந்தாலும், ஓகே, இது வந்து நோய் தீர்க்கிறதுக்குன்னு உருவான ஒரு கலை தான். ஸோ நெறைய நோய்களுக்கு வர்மத்துல தீர்வு இருக்குது. ஓகே. வர்மம் அப்படின்னு சொன்னோன்னா, வெறும் கைகள கொண்டு பண்ணக்கூடிய பிசிக்கல் மெடிசின் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாம, இதுல மருந்துகளும் நெறைய இருக்கு. ஆமா. இது எங்க சார் கத்துக்கிட்டீங்க நீங்க? இது நான் வந்து பிறந்து வளர்ந்தது கன்னியாகுமரி மாவட்டத்துல. ஓகே. இந்த வர்மத்தினுடைய ஊற்றுக்கண்ங்கிறது அங்க தான் இருக்குது. அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால, ம். எனக்கு சின்ன வயசுலயே வர்மத்த பத்தி தெரிய வந்துச்சு. ஓகே, நான் ரொம்ப சீரியஸா படிக்க ஆரம்பிச்சது இந்த கல்லூரியில வந்த பின்னாடி. நான் ஓகே. பிஎஸ்எம்எஸ் படிக்கிறதுக்காக பாளையங்கோட்டை சித்த மருத்துவ கல்லூரிக்கு வந்த பின்னாடி தான் வர்மத்த கொஞ்சம் சீரியஸா படிக்க சீரியஸ். ஆரம்பிச்சேன். இது எத்தன வருஷமா சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க வர்மா? எனக்கு வயசு 65 கடந்துட்டு. ஓகே. ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த பயிற்சிய பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கிறேன். ரொம்ப டெடிகேட்டடா நல்லா வர எல்லாருமே ஃபுல்ஃபில் ஆகுற மாரி பண்ணி குடுக்குறீங்க. ஆமா. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ.